இந்த சிம்பிள் டிப் தெரிஞ்சா போதுங்க உங்க கிச்சன்ல நிறைய மணி நம்ம சேவ் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆனஸ்ட் ஹெல்தி கிச்சன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா செருப்பு வாங்கணும் போது போட போட நமக்கு இந்த இடத்துல நமக்கு கால்ல புண்ணாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சில டைம்ல அது நமக்கு ஸ்கின்க்கு ஒத்துக்காம இருக்கும். இந்த தோல் பகுதி ஒத்துக்காம இருக்கும். அது செருப்போட தோல் பகுதி. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி வேஸ்லின் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க அந்த செருப்புல உங்களோட பாதம் படுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம இது மாதிரி வேஸ்லின் லைட்டா தடவிக்கலாம். தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த எந்தவித அந்த வலியும் இருக்காது, புண்ணும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆகாது. சிலருக்கு உடம்புல ஒத்துக்காம இருக்கிறதால இது மாதிரி ஆகுறது. நீங்க இது மாதிரி வேஸ்லின் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ற பர்ஸுங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஜிப்பு கொஞ்சம் எனக்கு டைட் ஆயிடுச்சு. இது பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் இந்த பர்ஸு. அதனால தூக்கி போறதுக்கு மனசு வரல. இந்த ஜிப்பு ஒண்டி தான் நமக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி வேஸ்லின் அந்த ஜிப்ல லைட்டா தடவிக்கோங்க. அப்படி உங்க வீட்டுல வேஸ்லின் இல்ல அப்படின்னா, நீங்க மெழுகுவர்த்தி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மெழுகுவர்த்தியை கூட நீங்க லைட்டா இது மாதிரி தேய்ச்சிட்டு நீங்க ஜிப்பை இது மாதிரி இழுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு ஃபாஸ்ட் ஆயிடும். கண்டிப்பா இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போலாம். நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பவுலோ இல்லைன்னா ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்க கடுகு எண்ணெய் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஷாம்பு கொஞ்சமா எந்த பிராண்ட் ஷாம்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. லைட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் வேண்டாம். கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டிராப் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா நல்லா நீங்க இதை கலந்துக்கோங்க. இது மாதிரி எந்த வித கட்டியும் எதுவும் இல்லாம இந்த எண்ணெயிலே நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது என்ன பண்ண போறோம் பாத்தீங்களா, நம்ம வீட்டுல உட்டன் கதவோ உட்டன் நம்ம சோஃபாலாம் வச்சிருப்போம். அது பாத்தீங்கன்னா நாள்பட நமக்கு அது ஒரு மாதிரி ஃபேடா ஒரு மாதிரி கலர் மங்கி போயிடும். இதுக்கு நம்ம வார்னிஷ் வாங்கி அடிக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. நம்ம இப்ப ரெடி பண்ணோம் இல்லையா, இதே பாத்தீங்கன்னா நமக்கு வார்னிஷ் போட்ட மாதிரியே ஆயிடுங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல மரத்துல கதவோ இல்லைன்னா மரத்துல சோஃபாலாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு இப்போ அதுல போட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, நான் இதை போட்டு காட்டன் துணி தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த எண்ணெயில நல்லா தான் முக்கிட்டு நீங்க இது மாதிரி தொடச்சிங்கன்னா நல்லா நமக்கு ஷைனிங் கொடுக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வார்னிஷ் போட்ட மாதிரியே நமக்கு நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்குங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பண்ணுங்க. நமக்கு இதே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மாசத்துக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அழுக்காகுது அப்படின்னும் போது வாரத்துக்கு, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க இது மாதிரி இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி தொடச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். நமக்கு ரொம்ப நாளைக்கும் இந்த உட்டு நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஃபால உங்களுக்கு இந்த சொல்யூஷன் போட்டு காட்டியிருக்கேன். எங்க வீட்டுல கதவும் பார்த்தீங்கன்னா நமக்கு உட்டன் கதவு தான். இதுல நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி தொடச்சி வைக்கும் போது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வார்னிஷ் போட்ட மாதிரியே நமக்கு இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வீட்டில் இருந்துச்சுனாலே போதுங்க. இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருளை நம்ம சூப்பராக நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். காசு கொடுத்து நம்ம அந்த பொருளை இன்னொரு வாட்டி வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். அதாவது சாண்டு பேப்பர் சொல்லுவாங்க, அதாவது உப்பு காகிதம். இது எல்லா பெயிண்ட் கடையெல்லாம் இருக்குது பாருங்க, பெயிண்ட் ஷாப்ஸ்லாம் இதை விற்பாங்க. கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மரக்கரண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ண நமக்கு இந்த கைப்பிடி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே நமக்கு ஒரு மாதிரி பிசுறு மாதிரி நமக்கு வரும். அதை நம்ம எப்படி சாஃப்ட் பண்ணலான்றது பார்க்கலாம். இது மாதிரி வரும்போது நம்ம கையிலலாம் நமக்கு அது குத்திக்கும். அதனால இந்த உப்பு காகிதத்தை எடுத்து நம்ம இந்த கரண்டியை நல்லா அதை தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா அந்த முனையிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விடும் போது நமக்கு நல்லா ஒரு சாஃப்டாகி அங்கே இருக்க அந்த பிசுறெல்லாம் நமக்கு சரியாகி நல்லா சாஃப்டாக இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதனால நம்ம தூக்கி போடுற அவசியமும் வேண்டாம். இந்த மரக்கரண்டியை நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த முனையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கருப்பாக ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நமக்கு இந்த உப்பு காகிதத்தை வச்சு தேய்க்கும் போது நமக்கு போயிடும். நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். நான் சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன். அது இருந்தாலே போதுங்க, நமக்கு நல்லாவே அதை தேய்க்கலாம். தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு அதில் சாஃப்ட்னஸ் நல்லா கொடுக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரஃப்பாக இருந்துச்சு. இதை நல்லா தேய்ச்சிட்டு நான் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பிசுறெல்லாம் வந்து நமக்கு அப்படியே தூக்கிட்டு நிற்கும். இது மாதிரி நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகும்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் நீங்கள் எண்ணெய் தடவி வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல்ல ஒரு புதுசு மாதிரியே நமக்கு இருக்குது. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கத்திரிக்கோல், கத்திலாம் கூட நம்ம இதை வச்சு நம்ம ஷார்ப் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கத்திரிக்கோலை கட் பண்ணி காட்டுறேன். இது சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கத்திரிக்கோல் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஷீட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முழுசாக இது மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ஷார்ப்னஸ் ஆகும். இது மாதிரி சின்னதாக நீங்கள் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக வந்து இது மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த உப்பு காயத்தில் மேலே வந்து சொரசொரப்பான ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது நமக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கத்தி எப்படி நம்ம ஷார்ப் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். கத்தி நீங்கள் ஷார்ப் பண்ணும்போது பார்த்து நீங்கள் பக்குவமாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தேய்க்கும் போது இது வந்து நமக்கு பேப்பர் தானே, நம்ம தேய்க்க நமக்கு வந்து அது நம்ம கையில் குத்துற மாதிரி ஆகிடும். அதனால் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். கத்தியோட இந்த முனைப்பகுதி இருக்குது தெரியுதா, இங்கே நம்ம வந்து கட் பண்ணுற அந்த இடம், அங்கே நீங்கள் இந்த ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி 2 பக்கமும் தேய்ச்சாலே போதுங்க, நமக்கு கத்தி நல்ல ஒரு ஷார்ப்பாக வரும். என்னோட வந்து போன வீடியோவில் வந்து கத்திரிக்கோல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு விதமான ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் ஐக்கான்லேயும் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ஷார்ப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து கேஸில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு விதமான தட்டு கொடுப்பாங்க தெரியுமா, அதுதான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்றதை எடுத்து வச்சுட்டேன். சரி, இந்த ஷீட்டை வச்சு நம்ம தேய்ச்சி பார்க்கலான்றதுக்காக நான் தேய்ச்சி பார்த்தேங்க. நான் சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கிட்டேன். எங்கே நமக்கு துரு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நான் வந்து இது மாதிரி தேய்ச்சேன். நல்லாவே நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ இல்லைனா வந்து ஏதாவது ஸ்டவ்வில் உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் போது நம்ம இந்த உப்பு காகிதத்தை வச்சு நம்ம தேய்க்கும் போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது. பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வந்து இரும்பு கரெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே போயிடுச்சு. நம்ம வந்து தொடச்சாலே போதுங்க, சூப்பராக நமக்கு போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள் பக்கத்தில் இது இருந்துச்சு, நான் வந்து மேல் பக்கம் இருந்தது பாருங்கள், அதையும் நான் உங்களுக்கு இதை வச்சு தேய்ச்சிட்டு உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். எல்லாமே போயிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு லைட்டாக கொஞ்சமாக இருக்குது. அதையும் நான் வந்து உங்களுக்கு தேய்ச்சிட்டு பாருங்கள். இது நான் இன்னும் வாஷ் பண்ணல. வாஷ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் நல்லா ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கட்டிங் போர்டு. இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மஞ்சள் கரை கத்தியில் நம்ம வெட்டும் போது நமக்கு அங்கே வந்து நமக்கு அந்த பள்ளமாக ஆயிருக்கு பாருங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. சரி, நம்ம இதை வச்சு நம்ம தேய்ச்சி பார்க்கலான்றதால நல்லாவே தேய்ச்சி பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இதை தேய்ச்சிட்டு நான் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்கனாலே தெரியும், சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நல்லா தேய்ச்சி நான் வாஷ் பண்ணி துடைச்சிட்டு காட்டியிருக்கேன். இதில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை நம்ம தொடச்சி எடுக்கும் போது புதுசு மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்ததுன்னுன்றது உங்களுக்கு ரிசல்ட் தெரியுதான்றது தெரியல. ஆனால் எனக்கு நல்லாவே ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவும் நமக்கு ஹார்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வெட்டின அந்த பள்ளமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா சாஃப்டாகி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி உடன் போல் வச்சுருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கங்க.
இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது மாரி விளக்கு நம்ம என்னதான் ஒரு பவுடரோ இல்லன்னா என்னதான் நம்ம லிக்விட்லாம் போட்டு தேய்ச்சாலுமே, அ அந்த இடுக்குலலாம் இருக்க அந்த ஒரு மாரி கருப்பா இருக்கிறதோ, இல்லன்னா ஒரு மாரி கரையா இருக்கிறதெல்லாம் போகாது. அதுக்குமே நான் இந்த உப்பு காகிதத்த வச்சு தேய்ச்சு தேய்ச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லாவே நமக்கு ஒரு ரிசல்ட் குடுக்கும். உங்களுக்கு எப்படி கையில பக்குவமா உங்களுக்கு பிடிக்க முடியுதோ, அதுக்கேத்த மாரி நீங்க புடிச்சு, இத நீங்க நல்லா தேய்ச்சு பாருங்க. அதுல இருக்க அழுக்கெல்லாமே சூப்பரா நமக்கு வந்துரும். நான் பார்த்தீங்கன்னா, சின்ன விளக்கு தான் உங்களுக்கு தேய்ச்சு காட்டுறேன். நீங்க பெரிய விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். காமாட்சி அம்மன் விளக்குலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிசைனா இருக்கும். அதெல்லாம் நமக்கு அழுக்கெல்லாம் உள்ள போயிடும். இது மாரி இந்த ஷீட்ட வச்சு நம்ம தேய்க்கும்போது, அதுல இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வந்துருங்க. நான் தொடச்சிட்டு காட்டுறேன். இது நீங்க லிக்விட்லாம் போட்டு வாஷ் பண்ணும்போது, இன்னும் ஒரு பளபளப்பு தன்மை குடுக்கும். நான் உங்களுக்கு நீங்க தொடச்சிட்டு காட்டும்போதே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபினிஷிங் குடுக்குது. கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இது கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ரூ. 10ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன்ல இருக்க எல்லா வித கிளீனிங்க்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம காசையும் மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்கள கமெண்ட்டா சொல்லுங்க. இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.